வெல்கம் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னை வதைக்கும் வஞ்சகனே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். ஐயா வேணாம் ஐயா, விட்டுருங்க. என் அப்பாவை அடிக்காதீங்க, உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிட ஐயா, விட்டுருங்க என அவன் கால்களை கட்டி கொண்டு கெஞ்சினாள். மதிய நேரத்து உச்சி வெயில் அந்த கிராமத்தையே சுட்டரித்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கே கூடி நின்ற நூற்றுக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களில் வெயிலை விட பயத்தின் நடுக்கம்தான் அதிகமாக இருந்தது. யாரும் பேசவில்லை. மூச்சு காற்று பலமாக வரும் சத்தம் கூட கேட்காத அளவிற்கு அங்கே ஒரு மையான அமைதி நிலவியது. அந்த அமைதியை கிழித்து கொண்டு நிலாவின் கதறல் சத்தம் மட்டும் ஊரையே உலுக்கியது. நிலா தன் கைகளை கூப்பி மண்ணில் மண்டையிட்டு அந்த முரட்டு மனிதனின் கால்களை பிடித்து கொண்டு கதறினாள். அவளது கண்கள் சிவந்து கண்ணீர் கன்னங்களில் விழிந்தோடி அவளது அழுக்கு பாவாடை தாவணியை நனைத்து கொண்டிருந்தது. அவளது கைகள் அவனது காலணியை தொட்டு கெஞ்சின. ஆனால் அவள் யாருடைய காலை பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தாளோ அவன் முகத்தில் ஒரு துளி சலனம் கூட இல்லாமல் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான். அவன்தான் ருத்ரன். அந்த கிராமத்திலேயே அவனது பேச்சை மீறி யாரும் மூச்சு விடக்கூட முடியாது. கந்துவட்டி தொழில், ரியல் எஸ்டேட், அதிகாரம் என எல்லாமே அவன் கைகளில்தான் இருந்தது. கருப்பு நிற குர்தாவும் கையில் ஒரு விலையுயர்ந்த கடிகாரமும் அணிந்து முகத்தில் திமிரும் அலட்சியமும் தாண்டவமாட நின்று கொண்டிருந்தான். ஹேய், என்னடி பண்ற? கையை எடு முதல என்று கத்தினான் ருத்ரனின் வலது கை கதிர். அவன் நிலாவை வம்படியாக பிடித்து பின்னுக்கு தள்ளிவிட்டு அவளது வீட்டு பொருட்களை வாரி வெளியே வீசினான். பித்தளை பாத்திரங்கள் தரையில் விழுந்து சத்தம் எழுப்பியது. பழைய கட்டில், நிலா படித்து கொண்டிருக்கும் கல்லூரி புத்தகங்கள் என அனைத்தும் தூசியில் விழுந்து சிதறின. ஹே கிழவா, வட்டி பணம் என்னாச்சு? மாசம் 3 ஆச்சு, இன்னும் அசலும் வரல, வட்டியும் வரல. ருத்ரன் அண்ணன் கிட்டையே ஏமாத்த பார்க்குறியா என்று கத்திக்கொண்டே மாணிக்கத்தை பலமாக அடித்தான் கதிர். ஐயோ அப்பா என்று நிலா அலறிக்கொண்டு ஓடிப்போய் தரையில் விழுந்து கிடந்த தன் தந்தையை தூக்க முயன்றாள். மாணிக்கத்தின் நெற்றியில் இருந்து இரத்தம் கசிந்து அவரது நரைத்த தாடிகள் ஒழுகி கொண்டிருந்தது. அவர் தன் நெஞ்சை பிடித்து கொண்டு இரும்பினார். தம்பி, ருத்ரன் தம்பி என்று நின்று கூட பேச முடியாமல் நடுங்கிக் கொண்டே கைகளை கூப்பினார். இந்த வருஷம் மழையே இல்லை தம்பி, பயிரெல்லாம் கருகி போச்சு, கிணத்துலையும் தண்ணி இல்லை. இன்னும் ஒரே ஒரு மாதம் டைம் கொடுங்க தம்பி, வட்டியோடு சேர்த்து ஒரு பைசா மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் தந்துடுறேன் என்று அவர் சொல்ல ருத்ரன் மெதுவாக தன் சட்டை பையில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். புகையை மெதுவாக நிலாவின் முகத்திற்கு நேராக ஊதிவிட்டு தன் கணீர் என்ற குரலில் பேசினான். டைமா? ஹே கிழவா, இந்த ருத்ரனோட டிக்ஷனரியில் டைம்ங்கிற வார்த்தையே கிடையாது. நீ வாங்கின கடனுக்கு இந்த வீட்டையோ உன் நிலத்தையோ எழுதி கொடுத்தா கூட பத்தாது. எனக்கு இப்போவே பணம் வேணும். இந்த ருத்ரன் கொடுத்தா வாங்கணும், கேட்டா கொடுக்கணும், அதான் இங்கே ரூல்ஸ் என்றான். ஐயா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நிலா மீண்டும் ருத்ரனை நோக்கி ஓடி வந்தாள். எங்களை வீதிக்கு கொண்டு வந்துடாதீங்க ஐயா, என் அப்பா பாவம், அவருக்கு உடம்பு வேற சரியில்லை என்று அவள் கெஞ்ச ருத்ரன் அவளை ஒரு கசப்பான பார்வை பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த விலையுயர்ந்த வாட்சை நோக்கினான். இப்போ மணி மதியானம் 1, இன்னும் 5 மணி நேரம், சாயங்காலம் 6 மணிக்குள்ள என் முழு பணமும் என் கையில் வரணும். அப்படி வரல அப்புறம் இந்த ஊரில் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க என்று மிக சாதாரணமாக கூறிவிட்டு தன் கருப்பு நிற ஜீப்பை நோக்கி நடந்தான். டெய், அவங்கள ஒருத்தன் கூட இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, பார்த்துக்கோங்க என்று கதிர் மற்ற ஆட்களுக்கு உத்தரவிட்டு விட்டு ருத்ரனின் பின்னால் ஓடினான். இப்படி கருப்பு நிற ஜீப் மெதுவாக நகரத் தொடங்கியது. ருத்ரன் பின் சீட்டில் அமர்ந்து தன் போனை பார்த்து கொண்டிருந்தான். ஜீப் கிராமத்து சாலையின் வளைவில் திரும்பும் போது அவனது பார்வை தற்செயலாக காரின் சைட் மிரர் பக்கமாக சென்றது. அந்த கண்ணாடியில் கலைந்த தலைமுடியும் முகமெல்லாம் தூசியும் கண்ணீருமாக நடுரோட்டில் தன் தந்தையை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்த நிலாவின் முகம் தெரிந்தது. அழுகையிலும் அவளது கண்கள் ஒரு விதமான காந்த ஈர்ப்போடு இருந்தன. அவளது அந்த தவிப்பு ருத்ரனின் ஏதோ ஒரு நரம்பை தூண்டியது.
அவனது மூளையில் ஒரு விசித்திரமான முரட்டுத்தனமான திட்டம் உதித்தது. அவனது உதடுகளில் ஒரு வளைந்த புன்னகை தோன்றியது. வண்டியை நிறுத்து என்று கத்தினான் ருத்ரன். டிரைவர் சடன் பிரேக் போட்டான். வண்டி டயர் ரோட்டில் தேயும் சத்தம் பலமாக கேட்டது. ஜீப் நின்றதும் ருத்ரன் இறங்கி மீண்டும் நிலாவை நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான். அவனது காலடி சத்தம் கேட்க கேட்க நிலா மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து நின்றாள். ஒருவேளை ஐயாவுக்கு இறக்கம் வந்துடுச்சா? டைம் தருவாரா என்ற ஏக்கம் அவளது கண்களில் தெரிந்தது. ஐயா, டைம் தரீங்களா? புண்ணியமாக போகும் ப்ளீஸ் என்று கைகளை குப்பினாள் நிலா. ஆனால் ருத்ரன் அவளுக்கு பதில் சொல்லாமல் அவளை கடந்து தரையில் காயங்களுடன் கிடந்த மாணிக்கத்தின் முன் சென்று நின்றான். அவனது நிழல் மாணிக்கத்தின் மேல் விழுந்தது. ஹே கிழவா, உனக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் தரேன். 7 ஜென்மத்துக்கோ இப்படி ஒரு ஆஃபர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்றான் ருத்ரன், தன் கண்களை நிலாவின் முகத்தில் இருந்து எடுக்காமல். மாணிக்கம் பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தார். என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு புரியல என்று அவர் கேட்க, ருத்ரன் நிலாவின் கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்து சத்தமாக சொன்னான். நீ வாங்கின கடனை நீ திருப்பி தரவே வேண்டாம். ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். அந்த பத்திரத்தையும் நான் கிழிச்சு போட்டுடுறேன். ஆனால் அதுக்கு பதிலா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடு என்று சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த இடமே ஸ்தம்பித்தது. நிலாவின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றே விட்டது. அவளது உடல் முழுக்க அதிர்ச்சி அலை பரவியது. என்னது, கல்யாணமா? அதுவும் இவரா? நிலாவின் உதடுகள் பயத்தில் துடித்தன. மாணிக்கத்தின் முகம் அப்படியே வெளுத்து போனது. அவர் பதறிப்போய் எழுந்து நிற்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. தம்பி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என் பொண்ணு இன்னும் படிச்சுட்டு இருக்கா. அவள் பச்சை குழந்தை. உங்களை விட எவ்வளவு சின்ன பொண்ணு. அவளை போய் எப்படி என்று சொல்ல, கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் பயந்து கொண்டே மாணிக்கத்தின் பின்னால் வந்து காதோடு காதாக முணுமுணுத்தார். ஹே மாணிக்கம், பேசாம ஒத்துக்கோ. ருத்ரன் ஒரு தடவை ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டான். அவன்கிட்ட மோதினா உங்க குடும்பமே மிஞ்சாது. உன் பொண்ணு வாழ போறான்னு நினைச்சு சம்மதிச்சிடு என்று கூறினார். ஆனால் மாணிக்கத்தின் ரத்தம் கொதித்தது. முடியாது, என்னால் முடியாது தம்பி. செத்தால சாவனை தவிர என் பொண்ணை உங்களை மாதிரி ஒரு மிருகத்துக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க எனக்கு உரிமை கிடையாது. எங்களை கொன்னுட்டே அந்த நிலத்தை எடுத்துக்கோங்க என்று மாணிக்கம் ஆவேசமாக கத்தினார். அவரது மறுப்பு ருத்ரனின் அகந்தையை பலமாக தாக்கியது. இதுவரை இந்த வட்டாரத்தில் அவன் கேட்டதை இல்லை என்று சொன்ன நாக்கே கிடையாது. அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது தாடை இறுக்கியது. கைகள் தானாக சுருண்டன. அப்படியா கிழவா, என் பேச்சைய மறுத்து பேசுறியா? உனக்கு உன் நிலமும் வீடும் தானே பெருசு, உன் மானம் தானே அதை விட பெருசு. கதிர் என்று கத்தினான். சொல்லுங்க அண்ணா என்று கதிர் ஓடி வந்தான். அந்த பக்கமாக இருக்கிற இவன் நிலத்துக்கும் இந்த வீட்டுக்கும் இப்போவே தீய வைடா. இவனுக்கு நிலமும் வேணாம், வீடும் வேணாம், ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கட்டும் என்று உத்தரவிட்டான் ருத்ரன். ஐயோ வேணாம் வேணாம் ப்ளீஸ் ஐயா, அப்படி செஞ்சிடாதீங்க என்று நிலா அலறிக்கொண்டு கதிரின் கையை பிடிக்க ஓடினாள். ஆனால் கதிரின் ஆட்கள் அவளை பிடித்து தடுத்தனர். அடுத்த சில நிமிடங்களில் மாணிக்கம் தன் ஆயுள் முழுக்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வளர்த்த நெற்பயிர்கள் நிறைந்த அந்த வயல்வெளிக்கு தீ வைக்கப்பட்டது. சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்த பயிர்கள் தீப்பற்றி எரிய தொடங்கின. படபடவென தீப்பொறிகள் பறந்தன. கரும்புகை மண்டலம் விண்ணை முட்டியது. என் நிலமே போச்சு, கருகி போகுதே என்று மாணிக்கம் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுது புரண்டார். அவரால் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. அடுத்ததாக கதிர் ஒரு பெரிய தீப்பந்தத்துடன் அவர்களின் ஓட்டு வீட்டை நோக்கி நடந்தான். நிலாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளது உலகமே அழிவது போல் இருந்தது. அவளது படிப்பு, கனவுகள், ஆசைகள் எல்லாவற்றையும் விட தன் தந்தையின் உயிரும் அவரது உழைப்பும் அவளுக்கு பெருசாக தெரிந்தது. அவளது சுயமரியாதையை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு மீண்டும் ருத்ரனின் கைகளை பிடித்து கொண்டாள். ஐயா ப்ளீஸ், வீட்டை எரிக்காதீங்க. நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். எங்கள் அப்பாவை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ஐயா. காலேஜ் முடிஞ்சதும் நான் ஏதாவது வேலைக்கு போய் உங்கள் காசை எந்த வட்டியும் முதலும் இல்லாமல் வட்டியோடு தந்துடுறேன். ப்ளீஸ் அந்த தீயை அணைக்க சொல்லுங்க என்று அவளது சட்டையை பிடித்து குலுக்கி கெஞ்சினாள். ருத்ரன் அவளது கையை தன் இரும்பு பிடியால் விலக்கிவிட்டு அலட்சியமாக சொன்னான்.
இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். உன் வீடு சாம்பல் ஆகிறத பார்க்க போறியா, இல்லை எனக்கு கழுத்தை காட்ட போறியா? முடிவு உன் கையில் தான் என்று சொல்லிவிட்டு அவளை பார்க்க தீப்பந்தம் வீட்டின் கூரையை தொட்டது. காய்ந்த ஓலைகள் சரசரவென எரியத் தொடங்கின. மாணிக்கம் அதிர்ச்சியிலும் புகையிலும் மூச்சு திணறி மயங்கி விழும் நிலைக்கு சென்றார். அப்பா அப்பா என்று நிலா கத்தினாள். அவளுக்கு வேறு வழியே தெரியவில்லை. ருத்ரனின் முகத்தை பார்த்து கண்கள் முழுக்க கண்ணீருடன் நடுங்கும் குரலில் சொன்னாள், நிறுத்துங்க ப்ளீஸ். நான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் அப்பாவை விட்டுடுங்க, எங்கள் வீட்டையும் விட்டுடுங்க என்று சொல்ல, நிலா என்னம்மா சொல்கிற? வேணாமா, இந்த வட்டி பையன்கிட்ட நீ வாழ முடியாது, செத்துடுவாமா என்று மாணிக்கம் புகைக்கு நடுவில் இருந்து கத்தினார். இல்லைப்பா, நமக்கு வேற வழி இல்லை, நீங்கள் எனக்கு வேணும்ப்பா என்று நிலா அழுது கொண்டே சொன்னாள். இதை கேட்டதும் ருத்ரன் பயங்கரமாக சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பு அந்த எரியும் புகைக்கு நடுவே ஒரு பேய் சிரிப்பு போல கேட்டது. ஹ, நீ ரொம்ப புத்திசாலிடி நிலா, அதான் என்னை பற்றி சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்ட. கதிர், தீயானை என்றான் ருத்ரன். அவன் சட்டென்று தன் காரில் எப்போதும் வைத்திருக்கும் ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்தான். அதில் ஏற்கனவே குங்குமம் தடவப்பட்டு இருந்தன. அவன் எப்போதுமே திட்டமிட்டுதான் செயல்படுவான் என்பதற்கு அதுவே சாட்சி. அடுத்த 5 நிமிடங்களில் எந்த ஒரு கெட்டி மேளமும் இல்லாமல், எந்த ஒரு மங்கள சத்தமும் இல்லாமல், அந்த எரியும் வயல்வெளியின் புகைக்கு நடுவே நிலாவின் கழுத்தில் ருத்ரன் அந்த 3 முடிச்சுகளை பலமாக போட்டான். டக் 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 என 3 முடிச்சுகள் விழுந்தன. நிலாவின் உடல் பயத்திலும் அதிர்ச்சியிலும் நடுங்க தொடங்கியது. அவளுக்கு தான் ஒருவனுக்கு மனைவியாகிவிட்டோம் என்ற உணர்வை வரவில்லை. அவளது கழுத்தில் ஏதோ ஒரு இரும்பு சங்கிலியை பூட்டியது போல இருந்தது. எல்லாம் ஒரு கொடூர கனவு போல இருந்தது. தாலி கட்டிய அடுத்த நொடி ருத்ரன் நிலாவின் கையை இரும்பு பிடி போல பிடித்து முரட்டுத்தனமாக இழுத்து சென்றான். அப்பா அப்பா என்று நிலா கத்திக்கொண்டே பின்னால் பார்க்க, அவளது தந்தை மாணிக்கம் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே சிலையாக உறைந்து போய் தரையில் அமர்ந்திருந்தார். மகளை காப்பாற்ற முடியாத ஒரு ஏழை தந்தையின் விரக்தி, அவமானமும் அவரது கண்களில் கண்ணீராய் உறைந்திருந்தது. ருத்ரன் நிலாவை இழுத்து சென்று ஜீப்பின் பின் சீட்டில் பலவந்தமாக தள்ளினான். கதவை வேகமாக சாத்திவிட்டு அவனும் அவள் அருகே ஏறிக்கொண்டான். ஜீப் அதிவேகமாக புறப்பட்டது. நிலா ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு வந்தாள். அவளது எரியும் வீட்டின் புகையும் அழுது கொண்டிருந்த தந்தையின் முகமும் மெல்ல மெல்ல மங்கி தூரத்தில் மறைந்தன. ஜீப் மெயின் ரோட்டில் திரும்பி கிராமத்து எல்லையை கடந்தது. வண்டியில் அமைதி நிலவியது. நிலா அழுகையை அடக்க முடியாமல் விம்மிக் கொண்டிருந்தாள். ருத்ரன் அவளை திரும்பி பார்த்து, இனிமே அழுது பிரயோஜனம் இல்லை நிலா, நீ இப்போ ருத்ரனோட பொண்டாட்டி. என் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உன் முகத்தில் அழுகை இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா என்றான் அதிகார குரலில். நிலா அவனுக்கு பதில் சொல்லவில்லை. ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சுமார் 30 நிமிட அதிவேக பயணத்திற்கு பிறகு அந்த ஜீப் ஒரு பிரம்மாண்டமான பழங்காலத்து வெள்ளை நிற அரண்மனை போன்ற வீட்டிற்கு முன் வந்து நின்றது. அதன் தோற்றமே பார்ப்பதற்கு ஒருவித மிரட்சியை தந்தது. சுற்றிலும் பெரிய மதில் சுவர்கள், இரும்பு கேட் என ஒரு கோட்டை போல இருந்தது. ஜீப் அங்கே வந்து நின்றது. ருத்ரன் இறங்கி நிலாவின் கையை பிடித்து வெளியே இழுத்தான். நிலா, இதுதான் உன்னோட புதிய வீடு. சில பேருக்கு இது நரகம். உனக்கு எப்படின்னு நீதான் முடிவு பண்ண போற, உள்ளவா என்று அவளது கையை பலமாக இழுத்து கொண்டு அந்த பெரிய வீட்டிற்குள் சென்றான். அங்கிருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் பயபக்தியுடன் தலைகுனிந்து நின்றனர். நிலா தன் கால்களை மெதுவாக எடுத்து வைத்து அந்த பெரிய வரவேற்பறைக்குள் நுழைந்தாள். அங்கே சென்றதும் நிலா அதிர்ச்சிக்குள் உறைந்து போனாள். அவளது கால்கள் மேற்கொண்டு நகர மறுத்தன. ஏனென்றால் அந்த வீட்டின் பிரம்மாண்டமான வரவேற்பறையின் நடுவே ஒரு பெரிய கண்ணாடி இழை கூண்டு இருந்தது. அதற்குள் நிலா அவளது கல்லூரியில் தொலைத்த அவளது டைரியும் அவளது ஒரு கம்பலும் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன. நிலா அதிர்ச்சியோடு அதை தொட்டு பார்த்தாள். இது இது என்னோட டைரி, என்னோட கம்பல், இது எப்படி உங்கள் கைக்கு வந்தது என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். ருத்ரன் மெதுவாக அவள் அருகே வந்தான். அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது அந்த அடர்ந்த கண்களால் அவளை உற்று பார்த்தான். அவனது உதடுகளில் ஒரு ஆபத்தான புன்னகையை உதிர்த்தான். என்ன நிலா, இது எப்படி இங்கே வந்ததுன்னு யோசிக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி நான் இன்னைக்கு தான் உன்னை முதலாக பார்த்தேன்னு நினச்சியா என்ன? 1 வருஷத்துக்கு முன்னாடி உன் காலேஜ் ஃபங்க்ஷனில்
உன்னை பார்த்த அன்னைக்கே இந்த ருத்ரன் மனசில் நீ ஏறிட்ட. அன்னைக்கே உன்னை அடையணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பாரு, நீ என் காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன் அப்பா கந்து வட்டி வாங்கினதுல இருந்து இன்னைக்கு உன்னையெல்லாம் எரிஞ்சது வரைக்கும் எல்லாமே எல்லாமே உன்னை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வர இந்த ருத்ரன் விரிச்ச பலநிலா என்றான். அவனது வார்த்தைகள் நிலாவின் காதுகளில் பேரிடியாக விழுந்தன. கடன், வட்டி, அடிதடி, அவளது அப்பா கஷ்டப்பட்டது என எல்லாமே இவளை அடைவதற்காக ருத்ரன் போட்ட மாஸ்டர் பிளான் என்பதை அறிந்தபோது நிலாவுக்கு தலை சுற்றியது. இப்போது அவனது இந்த முரட்டுத்தனமான காதலில் இருந்து நிலா எப்படி தப்பிக்கப் போகிறாள்? தன்னை ஒரு பொருளைப் போல அடைந்த ருத்ரனை நிலா வெறுக்கப் போகிறாளா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த கதை